முக்கிய செய்திகள். நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பிய ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். மக்களவையின் மையப்பகுதியில் முழங்கிய தமிழக எம்பிக்கள். ஆளுநரின் நடவடிக்கை ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. அதிகாரத்தை மீறி செயல்படுவதாக தலைவர்கள் குற்றச்சாட்டு. ஆளுநருக்கு எதிராக நள்ளிரவில் கொந்தளித்த மாணவர்கள். ராஜ்பவனை முற்றுகையிட முயன்ற போது கைது. நாளை கூடுகிறது சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம். நீட் விலக்கு மசோதாவை மீண்டும் நிறைவேற்ற தமிழக அரசு திட்டம். வணக்கம். வணக்கம். நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பிய தமிழக ஆளுநர் திரு RN ரவியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என மக்களவையில் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்காக ஆளுநர் திரு ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்நிலையில் நீட் விலக்கு மசோதாவை தமிழக அரசுக்கே ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ளார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீட் விலக்கு மசோதா, அதற்கு ஆதாரமான உயர்மட்ட குழு அறிக்கை மற்றும் நீட் தேர்வுக்கு முந்தைய மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பான புள்ளி விவரங்களை ஆய்வு செய்ததில் இந்த மசோதா கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்களின் நலனுக்கு எதிரானது என்று தெரிய வந்ததாக கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த மசோதாவை மறுபரிசீலனை செய்யுமாறு பிப்ரவரி 1ஆம் தேதியே பேரவைத் தலைவருக்கு திருப்பி அனுப்பிவிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநரின் நடவடிக்கைக்கு மக்களவையில் தமிழக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அவையின் மையப்பகுதிக்கு சென்ற உறுப்பினர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் திரு RN ரவியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். பின்னர் உரையாற்றிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு, நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது சட்டவிரோதமானது என்றார். நீட் தேர்வுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர் திரு ரவி என்றும் திரு TR பாலு தெரிவித்தார். The will of the people, 100% will of the people have been reflected and selecting the members of Assembly of Tamil Nadu. Why I say 100% means all the 100% members, including BJP, they have supported the bill. Sir, under Article 200 and 201, he has to send it to the President for assent. But here... தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய செயல் கண்டிக்கத்தக்கது என்று திரு TR பாலு கூறினார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்ற பேரறிஞர் அண்ணாவின் கருத்தையும் மக்களவையில் TR பாலு சுட்டிக்காட்டினார். So the will of the people has been undermined by the governor. So this governor, please, sir, this governor should be withdrawn forthwith by this government. The governor has to recall the governor. குடியரசுத் தலைவருக்கு நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் அனுப்பி வைக்காதது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று திரு TR பாலு உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் குரல் எழுப்பினர். பின்னர் ஆளுநரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக, காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதற்கிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக உறுப்பினரும் திரு பன்னீர்செல்வத்தின் மகனுமான திரு ரவீந்திரநாத் மத்திய பாஜக அரசை பாராட்டி பேசியது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நீட் விலக்கு மசோதா குறித்து விவாதிக்க திமுக சார்பில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் மசோதாவை திருப்பி அனுப்பிய ஆளுநருக்கு தலைவர்கள், கல்வியாளர்கள் என பல்வேறு தரப்பிலும் கண்டனம் வலுத்து வருகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்ற அனுப்பி வைக்கப்பட்ட நீட் தேர்வு மசோதாவை திருப்பி அனுப்பியதன் மூலம் ஆளுநர் தன் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆளுநருக்கு அதிகாரம் என்னவென்று சொன்னால், மாநில அரசாங்கம் சொல்லியிருப்பதை அவர் மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டியதுதான் அவருடைய கடமை. மாநில அரசோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அவர் ராஜினாமா செய்துவிட்டு போவதை தவிர வேறு வழியில்லை. ஒரு மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதனுடைய விருப்பத்திற்கு தகுந்தது மாதிரி எல்லாம் ஆளுநர் ஆட முடியாது. நம்முடைய அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இது கூட்டாட்சி தத்துவத்தின் மீது வீசப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோடாரி.
தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் 5 மாதம் ஆளுநர் காத்திருந்தது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவரது ட்விட்டர் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மசோதாவை திருப்பி அனுப்பியதன் மூலம் மாநிலத்தில் இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்த ஆளுநர் முயல்கிறாரோ என ஐயம் ஏற்படுவதாக தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு கு. செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு மக்களையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் அவமதித்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு அவற்றை கொடுக்கிறோம். அதை அனுப்புவதுதான் அவருடைய வேலை. அதுல முடிவெடுக்கிறது அவருடைய வேலை கிடையாது. அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறது அவருக்கு வேலை கிடையாது. அதை நிராகரிக்கிறது அவருடைய அதிகாரம் கிடையாது. ஆனால் அவர் அதிகாரத்தை மீறி, அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை மீறி இதில் நடந்திருக்காரு. ஒன்று, ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாவை அப்படியே மீண்டும் ஆளுநருக்கு திருப்பி அனுப்பலாம். அது அரசுக்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இல்லை என்றால் ஆளுநர் சுட்டி காட்டியிருக்கிற அந்த குறைபாடுகளை, எழுப்பியிருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்து புதிதாக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மீண்டும் அந்த மசோதாவை அனுப்பலாம். நீட் தேர்வு தொடர்பாக திரு ஏ கே ராஜன் குழு அளித்த பரிந்துரைகளை ஆளுநர் படித்தாரா என்பது சந்தேகமாக உள்ளதாக கூறியுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன், கிண்டி ஆளுநர் மாளிகை முன் நாளை காலை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி நீட் விலக்கு சட்டத்தை ஆளுநர் திருப்பி அனுப்பியது தேவையற்றது என்று பாமக இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். ஆளுநரின் நடவடிக்கை ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானதுடன் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையை நிராகரிப்பதற்கு சமமானது என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் நடவடிக்கைக்கு கல்வியாளர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இவர் தானாவே செய்தாரோ, அங்கிருந்து வந்ததோ, இவருக்கு அதுல வித்தியாசம் இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஆனா இது செய்யறது ரொம்ப தவறானது. திருப்பி ஆரம்பிச்சு என்ன வரப்போறது? திருப்பி டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது. அதே முடிவு தான் திருப்பியும் வரப்போகுது. அப்புறம் என்ன செய்வாங்க? முழுமையாக உள்வாங்காமல் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை, மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், ஆளுநர் அவர்களே திரும்பி போங்க என்ற ஒரு கோரிக்கையை தமிழக மக்கள் வைக்க வேண்டிய ஒரு சூழலை ஆளுநர் உருவாக்கியிருக்கிறார். ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இது அகைன்ஸ்ட் ரூரல் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது அகைன்ஸ்டாக இருக்குது இந்த மசோதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆச்சரியமான விஷயம். மத்திய அரசு என்ன நினைக்கிறதோ அதை மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தும் முகவராகவே ஆளுநர் செயல்படுவதாக சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பிய ஆளுநரின் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு பாழாகி விடுவதாக குற்றம் சாட்டிய திமுக உள்ளிட்ட கட்சிகள் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக அனைத்து கட்சி உறுப்பினர்களின் ஆதரவோடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திரு ரவி நேற்று திருப்பி அனுப்பினார். இதற்கு கண்டனம் தெரிவித்த மாணவர் அமைப்பினர் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையை நேற்றிரவு முற்றுகையிட முயன்றனர். ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்களை போலீசார் இழுத்துச் சென்று கைது செய்தனர். மத்திய அரசின் நீட் தேர்வு ஏழை மாணவ மாணவிகளின் மருத்துவ கனவை வீணாக்கிவிட்டதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழக மாணவர்களின் உணர்வுகளை மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ளவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே தமிழக ஆளுநரே வெளியே போ என சமூக வலைதளங்கள் வாயிலாக கோரிக்கைகள் எழுந்துள்ளன. கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் தற்போது ட்ரெண்ட் ஆகியுள்ளது. ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நீட் விலக்கு தொடர்பான மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அதிமுக, காங்கிரஸ், பாஜக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகளுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் மசோதாவை திருப்பி அனுப்புவதற்கான கோப்பு கடந்த 2ஆம் தேதி மாலை தமிழக அரசால் பெறப்பட்டு பேரவைத் தலைவருக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானதாகவும் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் வசதி படைத்த நகர்ப்புற மாணவர்களுக்கு ஆதரவாகவும் அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தேர்வு முறை சமூக நீதிக்கு எதிராக உள்ளதாக தமிழக மக்கள், அரசியல் கட்சியினர், சமூக சிந்தனையாளர்கள் என அனைவரிடமும் அசைக்க முடியாத கருத்தொற்றுமை நிலவி வருவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீதியரசர் திரு ஏ.கே. ராஜன் பரிந்துரையின் அடிப்படையிலேயே நீட் தேர்வில் விலக்கு கோரும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் செப்டம்பர் 13ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கிராமப்புற ஏழை மாணவர்களின் நலனுக்கு நீட் விலக்கு மசோதா எதிரானது என ஆளுநர் தெரிவித்துள்ள கருத்து தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஆளுநரின் கருத்தை ஆராய்ந்து நீட் தேர்வு பற்றிய மசோதாவை சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முன்னெடுக்கும் என்றும் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க நாளை காலை 11 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் மாளிகையில் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டின் பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி முறை வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை என காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் நேற்று முன்தினம் பேசிய திரு ராகுல் காந்தி, இந்தியா மன்னராட்சியின் கீழ் உள்ள ராஜ்யம் அல்ல, பல மாநிலங்களின் ஒன்றியம் என்று சுட்டிக்காட்டினார். தமிழக மக்களுக்கு தங்களது மாநிலம் மற்றும் மொழி குறித்த புரிதல் மட்டுமல்ல, இந்தியா குறித்த புரிதலும் உண்டு என்று தெரிவித்த திரு ராகுல், தமிழர் கலாச்சாரம் வரலாற்றை மதிக்காத பாஜகவால் வாழ்நாளில் ஒருபோதும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்று ஆவேசமாக கூறினார். திரு ராகுல் காந்தியின் பேச்சால் நீட் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் பற்றி நாடு முழுவதும் விவாதம் எழுந்துள்ளது. வலைதளங்களில் அவருக்கு பாராட்டுகள் குவித்து வருகின்றன. ராகுலை ஆதரிக்கும் ஹேஷ்டாக்குகள் ட்விட்டரில் நேற்று முன்தினம் இரவில் இருந்து தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் உள்ளன. இந்நிலையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட முகநூல் பதிவில் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நின்று கொண்டு தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பை, இந்த இனத்தின் பெருமையை மிகச் சிறந்த சொற்களால் அறிவித்த சகோதரர் ராகுல் காந்தியின் உரத்த சிந்தனைக்கு உணர்வு பூர்வமான நன்றியை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இதற்கிடையே திரு ஸ்டாலின் ட்வீட்டுக்கு திரு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நம் நாட்டின் அனைத்து மாவட்ட மக்களைப் போன்று தமிழர்களும் என் சகோதர சகோதரிகளே என அவர் குறிப்பிட்டுள்ளார். திரு ஸ்டாலின் அவர்களின் கனிவான வார்த்தைகளுக்கு நன்றி என தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி, இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி மற்றும் கூட்டுறவு சிந்தனையில் பகிரப்பட்ட நம்பிக்கை வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் கூறியுள்ளார். மக்களவையில் திரு ராகுல் காந்தி பேசிய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற வார்த்தைகளுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் ஒன்றிய அரசு என்பதற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கொடுத்த விளக்கம் மீண்டும் வைரலாகி வருகிறது. ஒன்றியம் என்பது தவறான சொல் அல்ல, மாநிலங்களால் ஆனதுதான் இந்தியா. எனவே ஒன்றியம் என்ற வார்த்தையை கேட்டு யாரும் மிரள தேவையில்லை. அந்த ஒற்றை வார்த்தையில்தான் கூட்டாட்சி தத்துவம் அடங்கியுள்ளது. அதனை பயன்படுத்துகிறோம், பயன்படுத்துவோம், பயன்படுத்திக் கொண்டே இருப்போம் என முதலமைச்சர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு 12,000க்கும் கீழ் குறைந்தது. மக்கள் நல்வாழ்வுத்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 24 மணி நேரத்தில் 1,30,841 பேரிடம் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும், இதில் புதிதாக 11,993 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை பெற்று வந்த 30 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 23,084 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மாவட்ட அளவில் சென்னையில் 1,751 பேரும், கோவையில் 1,426 பேரும், செங்கல்பட்டில் 1,097 பேரும், திருப்பூரில் 1,017 பேரும், ஈரோட்டில் 689 பேரும் புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட இடங்களில் தினசரி கொரோனா பாதிப்பு 100க்கும் கீழ் பதிவாகியுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான மனு தாக்கல் இன்று மாலை நிறைவடைகிறது. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளுக்கு வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய இந்த தேர்தலுக்கான மனு தாக்கல் இன்று மாலை நிறைவடைய உள்ளதால் பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஆர்வத்துடன் மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தாம்பரம் நகராட்சி 42வது வார்டுக்கு லலிதா என்பவர் கைக்குழந்தையுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார்.
50வது வார்டு சுயேட்சை வேட்பாளர் பட்டு வேட்டி சட்டை அணிந்து ரோஜா மாலையுடன் மேளதாளங்களின் முழக்கத்துடன் வேட்புமனு செய்தார். ஆம்பூர் நகராட்சி 5வது வார்டில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் கழுத்தில் காந்தி படத்தை அணிந்து கொண்டு கையில் துடைப்பம் மற்றும் சாக்கடையை சுத்தம் செய்யும் உபகரணத்துடன் ஊர்வலமாக சென்று மனு தாக்கல் செய்தார். புதுக்கோட்டை நகராட்சி 8வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அனுராதா தனது கணவருடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று மனு செய்தார். ஓசூர் மாநகராட்சியில் நேற்று 116 பேரும், திருவண்ணாமலையில் 800க்கும் மேற்பட்டவர்களும், எடப்பாடி நகராட்சியில் 76 பேரும், காஞ்சிபுரத்தில் 550 பேரும், வேலூரில் 505 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். மாநிலம் முழுவதும் 37,518 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை கண்காணிக்க 699 மூத்த அதிகாரிகள் வட்டார பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் கூறியுள்ளது. இதனிடையே பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 3 லட்சம் ரூபாயும், விருதுநகரில் 68,500 ரூபாயும் சிக்கியது. இதற்கிடையே மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறையில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. பாத யாத்திரை, பேரணி மற்றும் சைக்கிள் பேரணியை வரும் 11ஆம் தேதி வரை நடத்த தடை விதித்துள்ளது. உள்ளரங்கில் கூட்டம் நடத்த இருப்பவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும், அதிகபட்சமாக 500 பேர் அல்லது அரங்க கொள்ளளவில் 50% பேரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திறந்தவெளி மைதானத்தில் 1000 பேர் அல்லது கொள்ளளவில் 50% பேர் பங்கேற்க அனுமதி அளிக்கப்படும் என கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் திரு அசாதுதீன் ஓவைசி சென்ற கார் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. மீரட்டில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு டெல்லிக்கு காரில் சென்ற திரு ஓவைசி மீது 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுள்ளது. இதிலிருந்து தப்பிய திரு ஓவைசி வேறு கார் மூலம் டெல்லியை அடைந்தார். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் இருந்த துப்பாக்கிகளை பறிமுதல் செய்துள்ளனர். திரு ஓவைசி மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஏஐஎம்ஐஎம் கட்சியினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாக்குதல் நடத்தியவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பெருங்கற்கால சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கீழடி, ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் பழங்கால தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் பல்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் இறந்தவர்களின் நினைவாக அந்த இடத்தில் அமைக்கப்படும் கல்வெட்டங்கள் சில வாரங்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வெங்கலமேடு கிராமத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 10 கற்பதுக்கைகள் சிதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1.5 அடி விட்டத்திற்கு கற்துளை உள்ள 8 அடி உயரம், 7 அடி அகலம் கொண்ட கற்பலகைகளாக இவை உள்ளன. ஆள் உள்ள போகிற அளவுக்கு கிட்டத்தட்ட 1.25 அடி விட்ட முடியாதா இருக்கு. இந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுமணல், ஈரோடு கொடுமணல் மாதிரியான இடங்களில் மட்டும் கிடைக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப அபூர்வமாக தான் அந்த கல் துளைகள் பெரும்பாலும் இல்லை. இப்போ இது இங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த பெருங்கற்கால புதையிடங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா கற்குவைன்னு சொல்லக்கூடிய அந்த கற்களை வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. இது ஒரு பெருங்கற்கால சின்னத்தினுடைய மிக அபூர்வம். பெருங்கற்காலத்தை பறைச்சாற்றும் அரிய பொக்கிஷங்கள் கிடைத்து வருவதால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தொல்லியல் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் அதிகாலை நேரங்களில் அதிக அளவில் குளிர் உணரப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பிய தமிழக ஆளுநர் ரவியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று மக்களவையில் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் மசோதாவை திருப்பி அனுப்பிய ஆளுநருக்கு தலைவர்கள், கல்வியாளர்கள் என பல்வேறு தரப்பிலும் கண்டனம் வலுத்து வருகிறது. நீட் விலக்கு தொடர்பான மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க சட்டப்பேரவை அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.